குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு ஹோமியோபதி எதை நோக்கி செல்கிறது. இந்த தலைப்பை எடுத்ததுக்கு காரணம், ஹோமியோபதி கண்டுபிடித்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா துறையை போல இதுவும் பரிணாம வளர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியில இல்லாத எந்த துறையும் இல்லை. எல்லா துறைக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டு. இலக்கியத்துறை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய இலக்கியங்கள், காவியங்கள், இப்ப நம்ம இந்திய மரபுல எடுத்துட்டீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், இது போல காவியங்களை எடுத்துட்டீங்கன்னா, கிரீக் மித்தாலஜில எடுத்துட்டீங்கன்னா, அங்க இருக்கிறதெல்லாம் கிளாசிக்கல் டைப் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ். இந்த கிளாசிக்கல் டைப் ஆஃப் லிட்ரேச்சருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை யாரும் குறைச்சு மதிப்பிடல. அதன் பால்ல விமர்சனம் உண்டு. அது விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். எந்த ஒரு லிட்ரேச்சரும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். காலப்போக்கில் என்ன ஆகும்னா, அதே பாணியில நீங்க எழுத முடியாது, எழுதுவது கஷ்டம். அது வேற ஒரு பாணியை எடுக்க தோணும். இங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சினிமா, பழைய காலத்து படங்கள், அந்த படத்தை கிளாசிக்கல் டைப் ஆஃப் ஃபிலிம்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அதே மாதிரி படம் எடுத்தீங்கன்னா ஓடுமா? ஓடவே ஓடாது. இடையில பாத்தீங்கன்னா சமூக ரீதியான படங்கள் வந்துச்சு, பராசக்தி போல படங்கள் வந்துச்சு. அதுக்கடுத்து என்னாச்சு? இடதுசாரிகளுடைய வளர்ச்சி, அதற்கேற்ற மாதிரி சமூக சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம், புரட்சி சம்பந்தப்பட்டது, சமூக மாற்றத்தை சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டாக்னேட் ஆகுது, நிக்கல. அதாவது அது வளர்ச்சியை நோக்கி வேற ஒரு வடிவத்தை எடுக்குது. இன்னைக்கு அதே பாணியில படம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, படம் ஓடாது. பிரசன்டேஷன்ல இருந்து, டெக்னிக்ல இருந்து எல்லாமே மாறி ஆகணும். கண்டென்ட் கொண்டு மாறி ஆகணும். அது நீங்க சொல்ற விதத்துல இருந்து மாறி ஆகணும். போட்டோகிராஃபில மாறி ஆகணும், எடிட்டிங்ல மாறி ஆகணும், மியூசிக்ல மாறி ஆகணும், லிரிக்ஸ் ரைட்டிங்ல மாறி ஆகணும், எல்லாவற்றிலையும் மாறி ஆகணும். ஈவன் கொரியோகிராஃபில இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே மாறி ஆகும். அது நவீனத்தை நோக்கி தான் போய் ஆகும். இது லிட்ரேச்சரும் விதிவிலக்கல்ல. லிட்ரேச்சர்ல இதே போல சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வந்துச்சு. அப்புறம் கலை உணர்வு உள்ள படைப்புகள் வந்துச்சு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சமூக மாற்றத்துக்கான கருத்துக்கள், எழுத்துக்கள் வந்தது. அப்புறம் அது பத்தலன்னு சொல்லிட்டு நவீனத்தை நோக்கி போனது. அந்த நவீனம் பத்தலன்னு சொல்லிட்டு பின் நவீனத்துவத்தை நோக்கி எல்லாவற்றையும் கட்டுடைத்தல். எந்த ஒரு தத்துவ சிந்தனையையும், எந்த ஒரு டெக்ஸ்டையும் எப்படி வாசிக்கணும், எப்படி புரிந்து கொள்ளணும், அதுல இருக்கிற சாரத்தை எப்படி தெரிந்து கொள்ளணும், அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லணும், அதுல இருக்கிற புனிதத்தன்மையை, அதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயங்களை எல்லாம் எப்படி கட்டுடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு துறைவாரியாகவும் அதிகாரத்துக்கு எதிராகவும் இந்த பின்னவீனத்துவம் செயல்பட ஆரம்பிச்சு. ஆனா இந்த பின்னவீனத்துவம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது எல்லாவற்றையும் கட்டுடைத்தால் இருப்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது என்ன பண்ணுதுன்னா, திருப்பி ஒரு மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்படுது. அது போஸ்ட் மாடர்னிசத்துக்கு போகுது, திருப்பி மரபு நோக்கி போகுது. இந்த மரபு நோக்கி போறது என்பது வேற ஒண்ணு இல்லை, பிரபஞ்சத்தை நோக்கி போவதுன்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தை நோக்கி போவது என்பது என்னன்னா, பிரபஞ்ச மொழியை வாசிப்புக்கு உட்படுத்தி அதன் உச்சாரங்களை, ஒவ்வொன்றுக்கும் உள்ள தொடர்புகளை கண்டுபிடித்து ஒரு புதிய உரையாடலை நவீனத்துவ உலகத்திற்கு ஏத்தாப்புல ஒரு படைப்பது. இது இலக்கியத்துறையில நடந்துகிட்டு இருக்கு. அதே வடிவத்துலதான் ஹோமியோபதியிலும் நடந்து கொண்டு, இது அரசியல் தளத்திலும் நடக்கிறது, இசைத்துறையிலும் நடக்கிறது. அதுக்கு இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையை உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்ப ஏ.ஆர். ரஹ்மானுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ட்ரெண்ட். அப்ப புது புது வடிவங்களை எடுத்துக்கிட்டே இருக்கு. அதே போல ஹோமியோபதியிலும் புதிய வடிவங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த புதுமையை நோக்கி நாமளும் புதிய மனிதனாக பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாமளும் பழைய மனிதனாக இருந்தோம்னா, அதாவது யூத்தாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். யூத்துங்கிறது பிசிக்கல் அப்பியரன்ஸ் அல்ல, உங்களுடைய ஆட்டிடியூட், சிந்தனா முறையை சொல்றேன். இதை புரிந்து கொள்வதற்கு சில கேஸுகளை சொல்லிட்டு இடையில இந்த தலைப்புக்கு சம்பந்தமான விஷயங்களையும் வருதுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ். இந்த கேஸ் எப்படின்னா, அவர் எல்லா ஹோமியோபதி டாக்டரையும் பார்த்துட்டாரு. கிளாசிக்கல் ஹோமியோபதியை பார்த்துட்டாரு, ஆர்ஓஹெச் பார்த்துட்டாரு,
பிரபல் விஜயகாரை பார்த்துட்டாரு, ராஜன் சங்கரனுடைய குரூப்ல இருக்கிறவங்க உடைய தியரி எல்லாம் தெரிந்த டாக்டர்கள்ட்ட பார்த்துட்டாரு, எல்லார்கிட்டையும் பார்த்துட்டாரு. அவர் வரும்போது நீங்க என்ன சிந்தனா முறையில் இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கிறார். அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன மெத்தடை பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு வெல்வர்ஸ்டா இருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், யார் யார்கிட்ட பாத்தீங்கன்னு. அவர் சொல்ற பேரெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பு மிகுந்த மருத்துவர்கள், அவங்கவுங்க மெத்தட்ல ரொம்ப உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். எனக்கு ஒரு வகையான அச்சம் வந்தது. எல்லாவற்றையும் பார்த்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்னாலையும் அவ்வளவு சிறப்பாக பார்க்க முடியாது. நான் எல்லா மருத்துவ முறைகளிலும் நான் வைத்தியம் பார்த்துட்டேன், எந்த இடத்துலயும் எனக்கு தீர்வு கிடைக்கல. ஹோமியோபதியில் தான் தீர்வு கிடைக்கும்ட்டு ஹோமியோபதியில் இருக்கிற எல்லா மெத்தடையும் பார்த்துட்டேன், முடியல. நீங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். உங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னு கேட்டேன். என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கேன். நான் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போய் ஆகும். வீட்டில இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள நான் பயணம் செய்து வீட்டுக்கு திருப்பி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதே பாரவே ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா, அதாவது போய் தங்கி ஒரு நாள் 2 நாள்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியும், 2 நாள்ல தனிமையாக லாட்ஜில் தங்கி நான் வேலை பார்க்கறது அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னால முடியாது. என்ன செய்யும் அப்படின்னு சொல்லவே மாடாது சார் அப்படின்னு. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்க முடியும் சார். சொல்லுவதற்கு என்னன்னே தெரியாது சார். வயிற்றுல அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குன்னா என்னங்க அப்படின்னு கேட்டா அது எப்படின்னே சொல்ல முடியாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே மூச்சு திணறல் வந்துடும், வேர்க்க ஆரம்பிச்சிடும், பயம் குடிக்கொண்டுரும், என்ன செய்யறதுன்னே தெரியாது. உடனே ஒய்ஃபுக்கு யாருக்காவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசி என்னாவது தப்பிச்சு ஒண்ணும் முடியலையே ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கணும், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துறது, இதுதான் நடக்கும். அதனால நான் மார்க்கெட்டிங் போறதே எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். வேற வழி இல்லை, எனக்கு இந்த தொழில் தவிர வேற எதுவும் தெரியாது, இதுலதான் எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு, அதனால நான் போயிட்டு இருக்கேன். என்ன செய்யறதுன்னு தெரியல சார். இந்த கேஸை எப்படி பார்க்குறது நீங்களே சொல்லுங்க. இப்ப உங்க வயிற்றுல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, வயிற்றுல என்ன செய்யுதுன்னே என்னால் சொல்ல முடியல. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான உப்புசம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியாது, வேர்க்க ஆரம்பிச்சிடும், பயம் வந்துடும். இதுக்கு மேல அவர் பேசவே மாட்டேங்கிறார். என்ன கேட்டாலும் திருப்பி திருப்பி இதையே சொல்றார். சரி வயிறை பத்தி சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்கன்னா சொன்னதையே திருப்பி சொல்றார். அதுக்கு மேல அவரால் சொல்ல முடியல. ஏன்னா வயிற்றுல இருக்க பிரச்சனை என்ன ஆகுதுன்னா அப்படியே ரெஸ்பிரேஷனை பாதிக்குது. ரெஸ்பிரேஷன் என்னன்னா மூச்சு விட முடியாம பண்ணிடுது, அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருது. வேர்க்க ஆரம்பிச்சோன்னா அவருக்கு பயம் வந்துருது, பயத்தின் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருது. இப்ப இந்த கேஸை எப்படி பாக்குறது? உங்க வாழ்க்கையை சொல்லுங்க, அது சொல்லுங்க, இது சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அப்பதான் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த கேஸ்ல ஏதோ ஒண்ணு உணர்த்துறாரு. 100 கிலோமீட்டர்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. 100 கிலோமீட்டர் போன பிறகுதான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் தாங்குற வரைக்கும் ஏதோ தாக்கு பிடிக்க முடியுது, அதுக்கு மேல என்னால முடியல. அப்ப வீட்டை விட்டு வெளியே போனா, தூரமாக போனால் அப்படிங்கிற மொழி அதுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு. இது அப்படியே கன்வெர்ட் பண்ணா என்ன அப்படின்னு நினைச்சேன். அப்ப அப்படி போனா உங்களுக்கு என்ன நடக்குது, எண்ட் ரிசல்ட் என்ன? ஃபியர். ஃபியர் வென் ஃபார் அவே ஃப்ரம் ஹோம். பாத்தீங்கன்னா இக்னீஷியா, இந்த இக்னீஷியா தான் இந்த உபுசம்ங்கிறது, வயிறு டிஸ்டென்ஷன்ங்கிறது. அதுல மை அப்டமன் இஸ் ஃபில்டு வித் ஃபிளாட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபிரிக் இருக்கு. இதை சொல்லாம சொல்றாரு அவர், சொல்லி இருப்பார் அவர், அவரால் முடியல. ஏன்னா அது நேர ரெஸ்பிரேஷனை பாதிச்சோன்ன மூச்சு விட முடியாது, வயிறெல்லாம் பெருசாக ஆரம்பிச்சோன்ன இங்க மூச்சு விட முடியல. லங்ஸ் இது என்னன்னா அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சது, அவருக்கு பயம் வந்துடும். இதுல இக்னிஷா கொடுத்துடலாமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தோண ஒரு விஷயத்த சொல்றேன். டிராவல் டிசையர்ல இக்னிஷா இருக்கு, எப்படி பாருங்க. ஃபியர் ஃபார் அவே ஃப்ரம் ஹோம்ல இக்னிஷா இருக்கு. இக்னிஷா வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்காது, சைக்கிளம்மன் மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்காது, வெளியே போக போக பிடிக்கும். அதனாலதான் டிராவல் டிசையர்னு இருக்கு. பிளேஃபுல்ல இக்னிஷியா இருக்கு, பியர்லெஸ்னஸ்ல இக்னிஷியா இருக்கு. இக்னிஷியாவோட பாருங்க இவ்வளவும் இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஃபார் அவே ஃப்ரம் ஹோம் இக்னிஷியா. உடனே இப்படி வந்த உடனே நாம என்ன புரிஞ்சுக்கோன்னா, இக்னிஷியாவே கான்ட்ரடிக்ஷன் தானே, முரண்பாடு தானே.
முரண்பாடுனுடைய குறியீடு தானே இக்னீஷியா, அதனால இந்த மருந்து கொடுத்துடலாம். அது அல்ல. பாசிட்டிவ் லெவல்ல இருக்கும்போது, அதாவது நேர்மறை சிந்தனையில் இருக்கும்போது, அது ஸ்பிரிட்டா இருக்கும்போது இக்னிஷா பிளேஃபுல்லாகவும் பயம் இல்லாமல் டிராவல் டிசையராகவும் உற்சாகமாகவும் இருக்கும். என்னைக்கு அது நோய்வாய்ப்படுதோ அப்ப சோகத்தை சுமக்க ஆரம்பிச்சு. அந்த சோகத்தை சுமக்க ஆரம்பிக்கிற அந்த டைம்ல அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாமே அவங்களுக்கு இந்த டிராவல் போறதோ வீட்டு விட்டு வெளியே போறதெல்லாம் அதெல்லாம் பிடிக்கும். ஆனா அதுவே ஃபார் அவே ஃப்ரம் ஹோம்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து அது எதிர்மறை சிந்தனை, அது சிக்ஸ் சிச்சுவேஷன். அதனாலதான் இந்த இடத்துல இக்னீஷியா இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை கிடைச்சு அவர் கொடுத்தது இக்னீஷியா தான். அவருக்கு இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 10, 15, 20 வருஷமா இருக்கு. அற்புதமாக நலமாகி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவரை நான் குணப்படுத்தி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் வரைக்கும் நல்லா இருக்கு. பாத்தீங்களா? இப்ப நவீன உரையாடல் ஹோமியோபதி எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தி ஹோமியோபதியில இந்த ரூபரிக்கை எடுத்து மருந்து கொடுத்து ரைட் குணமாச்சா நல்லது, எப்படிங்க குணமாச்சு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. ரூபரிக்கை இருந்துச்சு, புருவிக்கு இருந்துச்சு, சிம்டம் இருந்துச்சு, கொடுத்தேன் சரியா போச்சு. ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கேட்டா அதான் புக்கில் இருக்குல்ல, இங்கிலீஷ் அப்படித்தானே சொல்லியிருக்கு, இங்கிலீஷ் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்ப விளக்க முடியுது. இன்னும் சொன்னா இதனுடைய ஆழம் வரைக்கும் சென்று இது எப்படிலாம் பேசுங்கிறத அற்புதமாக படம் பிடிச்சு காட்டுற ஒரு மேப் இப்ப வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஹோமியோபதியில நவீன பார்வை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஹனிமன் சொல்லலைங்க. ஹனிமன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, குணமாக்கனா போதும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படிங்கிறது கராரான ஹனிமன். ஹனிமனை படித்த இளம் ஹனிமனியர்கள் கட்டாயமாக இதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கலகம் செய்யதான் செய்வாங்க. எங்க அப்பா தப்பு பண்ணா கட்டாயமாக நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹனிமன் சொல்லாத சில வார்த்தைகளை, சொல்ல முடியாத விஷயங்களை இவர்கள் அற்புதமாக சொல்லுவார். அப்படி சொன்னாதான் அவங்க ஹனிமனியனுடைய மாணவர்கள். அப்படி சொல்லலைன்னா கட்டாயமாக அவர் ஹனிமனியனுடைய மாணவர்கள் இல்லை. அப்புறம் ஏன் டேர் டு பி வைஸ் அப்படின்னு சொன்னார்? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஹனிமன் எப்பொழுதும் உறக்க பேசுங்கள் தான் சொல்றார். தைரியமாக பேசுங்கள், மறைக்காதீர்கள், ஒளித்து வைத்திருக்காதீர்கள், உண்மையை தேடி செல்லுங்கள், உங்க அனுபவ உண்மையை தேடி செல்லுங்கள் தான் சொல்லுவார். நான் சொல்லுவதை கேளுங்க அப்படின்னு கட்டளை இட்டார்னா அவர் ஹனிமன் அல்ல. அது வந்து எப்படின்னா ஒரு ஃபாதர் ஃபிகர். கட்டளை இடுவது என்பது ஃபாதர் ஃபிகர், கட்டளை மீறுவது என்பது குழந்தைகளினுடைய தன்மை. யங் ஹனிமனியன் எப்பொழுதுமே ஓல்டு ஹனிமனியனை கட்டுப்பட மாட்டார்கள். இது எல்லா துறைக்கும் பொருந்தும். அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன். இலக்கியத்துல, இசையில, ஓவியத்துல, சிற்பத்துல, எல்லா வகையிலையும் பொருந்தும். சயின்ஸ்லயும் பொருந்தும், கெமிஸ்ட்ரியிலையும் பொருந்தும், பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்திலையும் பொருந்தும். எல்லாவற்றிலும் பொருந்துற ஒரு விஷயத்த ஹோமியோபதியில மட்டும் பொருந்தாதுன்னு சொன்னா இது மத கோட்பாடாக மாறி, நீங்க அதை தவிர வேற எதுவும் படிக்காதீங்க சொன்னா மதவாதிகளாக மாறி விடுவீங்க. இந்த டாக்மாட்டிசத்திலிருந்து நீங்க தப்பிச்சாதான் முடியும். அது எப்படின்னா வளர்ச்சியை நோக்கி போகணும், அழிவை நோக்கி போகக்கூடாது. இப்ப போவது என்னன்னு சொன்னா நிஜமாக மரபை மறுதளித்து, கிளாசிக்கலை மறுதளித்து செல்லவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நவீன கட்டுடைப்புகள் இருக்குல்ல, பல்வேறு மெத்தடுகள் இருக்குல்ல, இதையெல்லாம் உள்வாங்கி நவீன காலத்திற்கு ஏத்தாப்புல பல்வேறு துறைகளின் சாரங்களை புரிந்து கொண்டு அதனுடைய சிறப்புத்தன்மைகளையும் புரிந்து கொண்டு ஹோமியோபதியினுடைய பார்வையில் அது உள்வாங்கப்பட்டு அது சிறப்பாக இப்பொழுது ஒரு பிரபஞ்ச வடிவத்தை எடுத்தது. ஒரு மொழி பேசினா அது எப்படி எப்படியெல்லாம் பேசலாம், எந்தெந்த துறை சார்ந்தும் பேசலாம். பிசிக்ஸா பேசலாம், கெமிஸ்ட்ரியாக பேசலாம், பாட்டனியாக பேசலாம், சைக்கோ அனாலிட்டிக்கலா பேசலாம், ஸ்பிரிச்சுவலாக பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொன்று தொடர்பு இருக்கு. அப்படி ஒரு மேப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல கிளாசிக்கலும் உள்ளடக்கம். கிளாசிக்கல் தான் பவுண்டேஷனாக இருக்கு. அதை புறந்தள்ளி போகவில்லை. அந்த பவுண்டேஷன் மட்டும் போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பேஸ்மெண்ட் போட்டு பேசாம உட்காந்துக்க வேண்டியது. மேல கூரை இல்லாம வெயிலும் மழையிலையும் நீங்க நினைஞ்சுக்கிட்டு வெயில காஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது.
மேல கூரை கட்டணும், மேல கட்டடங்கள் கட்டணும், பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிளாசிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா மேல கட்டடம் கட்டலாம். வெறும் மேல மாட்டு கூரை கட்டினீங்கன்னா பவுண்டேஷன் வீக்கா இருந்துச்சுன்னா அது வேஸ்ட். இதுதான் நவீனம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்லிடுறேன்னா, புறந்தல்லாதீங்க, நவீனத்தை நோக்கி போங்க. அடுத்த 2வது கேஸ், இவருக்கு வந்து சிவியர் கான்ஸ்டிபேஷன் வித் பைல்ஸ் வித் ப்ளீடிங். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நார்த் இந்தியால வேலை பார்க்கறாரு. இதுக்காக தமிழ்நாட்டுக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. பூனேல இருந்து பிளைட் பிடிச்சிட்டு வர்றாரு. ஏங்க என்கிட்ட வரீங்கன்னா, வேற எங்கேயோ வைத்தியம் பார்க்க பயமா இருக்கு சார். பூனேல பாம்பேலே நல்ல டாக்டர் இருக்காங்க, அவங்கள பாருங்க, அவங்ககிட்ட தான் படிச்சேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல சார், உங்களுக்கு தெரியாதனால நேராக வந்தேன், அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரி சொல்லுங்க. இதுதான் சார் கண்டிஷன். எனக்கு வந்து சிவியர் கான்ஸ்டிபேஷன், பெயின், ஹெமராய்டு இருக்கு, அதே போல ப்ளீடிங் இருக்கு. என்ன செய்யறது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் ஸ்ட்ரெஸ் தான் சார். என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு? வேலை stress அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், தூக்கி தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க. நான் வந்து நார்த் இந்தியன் மாதிரி அமைதியா இருக்கணும், அவங்கள மாதிரி வேலை பார்க்கணும், அவங்கள மாதிரி தத்தியா இருக்கணும். அவர் சொல்றது, நான் நார்த் இந்தியன்ல தத்தி சொல்லல, தயவு செய்து அவர் சொல்றது. நான் ரொம்ப ஃபாஸ்ட் சார், ஏதா இருந்தாலும் வேலை பார்த்து முடிச்சிடும். அதனால அவங்களுக்கு என் மேல ஜெலசி. இதனால அரசியல், ஓனர், அங்க இருக்க கம்பெனி, ஐடி, என்னோட ஹையர் அப்ஸ், பாஸ் எல்லாமே என்னை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா என்னால ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து என்னை நம்பி இருக்கு. என்னை விட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஆனா சுத்தி இருக்கிற ஆளுகள்லாம் என்னை கண்டா பயப்படுறானுங்க. அதனால என்னை எப்படியாவது வெளியே துரத்தணும்னு பாக்குறானுங்க. அதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுறானுங்க. என்னை தமிழன் வேற ஓரம் கட்டுறாங்க. அவருக்கு பாருங்க இந்த பிரச்சனை வேற. நீங்க என்ன பண்றீங்க? எவன் வந்தாலும் பாத்துக்குவேன் சார், இவன் எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. ஆனா என்ன ஆச்சுன்னா, இப்ப இந்த மோஷன் பிரச்சனை வந்ததுனால எனக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நான் வேற ஒண்ணும் யோசிக்கல. அவர் என்ன ஆட்டிடியூட்ல இருக்காரு? எதா இருந்தாலும் பாத்துக்குவேன், எது இருந்தாலும் இது சரி பண்ணிடுவேன், எவ்வளவு சிக்கல் வந்தாலும் நான் பார்த்துருக்கேன். இப்பயும் அவன் நார்த் இந்தியனா சவுத் இந்தியனா எது சொன்னாலும் நான் பார்த்துக்கேன். அந்த கான்பிடன்ஸ் எந்த மருந்துல இருக்கு? ஏற்கனவே ஒரு கேஸ்ல சொன்னேன், அதே லொபனேசிய தாவர குடும்பத்துல. நல்லா பாருங்க, அது சோகமான ரெமடி இக்னீசியா, இது கோபமான ரெமடி, எதையும் சாதிக்க வல்லமை படைத்த ரெமடி நக்ஸாமிக். அது கான்ஸ்டிபேஷனுக்கு முக்கியமானது, பைல்ஸ்க்கு முக்கியமான மருந்து. ஜெலசி, ஜெலசிங்கிறது அவங்க ஜெலசி அடைகிறாங்கிறது அல்ல. ஜெலசி என்பது மெய்ப்பொருள் இருக்கு. இவங்களோ அவங்களோ யாரு ஜெலசி ஆக இருந்தாலும் அந்த ஜெலசிங்கிற ரூபரிக்க பயன்படுத்தும். இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு நக்ஸாமிக்க அற்புதமாக குணமாகி கம்ப்ளீட்டா சரியாகி அவரு அதே இடத்துல வேலை செஞ்சு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு ஊருக்கு வந்தவர், என்னை பெரியகுளம் அவரோட ஊரு, என்னை வந்து பார்க்க வர்றாரு. என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன். என்ன வீசிங் சார், நீங்க போன தடவை டைல்ஸ்ன்னு சொன்னீங்க, இப்ப வீசிங் போன தடவை நீங்க சொல்லலையே அப்படின்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்தது சார், ரொம்ப வருஷமா வரல, இப்ப திருப்பி வந்திருக்கு. இப்ப வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு. சார் எங்களை ஃபேமிலி டிஸ்பியூட், ஏகப்பட்ட டிஸ்பியூட். இதுல என்னன்னா, எங்களுடைய சித்தப்பா பசங்க நாங்க அவங்கள ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சொத்து விஷயத்துல அவங்களை ஏமாத்தி அவங்களோட சொத்தை அபகரிச்சிட்டோம்னு சொல்றாங்க. நாங்களே சொத்து எதுவுமே இல்லாம உழைப்புக்காக ஊரு விட்டு ஊர் வந்து இப்ப மதுரையில ஸ்டே பண்ணி, நான் இப்ப வந்து புனேல பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் தம்பி வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். நாங்க பெரியகுளத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏமாத்திட்டோம்னு சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் வித்து அந்த காசாக்கிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. இதுதான் சார் பிரச்சனை. பாருங்க, இவர் ஏமாத்தல, அவங்க ஏமாத்தினதாக இவங்கள சொல்றாங்க. இங்க என்னன்னா, ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தை ஏமாத்தின கதை தான். இதுதான் மெய்ப்பொருள். ஒரு நபர் இன்னொரு நபர்னால, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னால ஏமாத்தப்பட்டது. என்ன மருந்து வரும்? காளி ஐயோ, எங்களை ஏமாத்திட்டாங்க, என் குடும்பத்தை சார்ந்தவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா காளியோடு கொடுக்கறது பழக்கம். ஆனா இங்க பாத்தீங்களா ரிவர்ஸ், அவங்க என்னை நாங்க ஏமாத்திட்டதாக சொல்றாங்க, அதுக்கும் காலியாயிடும். இத நீங்க புரிஞ்சுக்கணும்னா, பிளான்ட் ரெமடி இன்சைட் இன்டு பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல
லாஸ்ன்னு ஒரு 3 லா கொடுத்திருப்பார் ராஜன் சங்கர். அதுல 3 லால ஏதோ ஒரு லாவில் படிச்சு பாருங்க. இந்த ஆப்போசிட்டும் இப்படி சொல்வதும் உண்மையே அப்படின்னு இருக்கும். இங்க பார்க்க வேண்டியது அந்த மெய்ப்பொருள். அவர் கொடுத்தது காலி அயோடு. காலி அயோடு 6ல கொடுத்தேன். அற்புதமான மாற்றங்கள் வந்து இடையில ஒரு 3-4 தடவை எடுத்திருப்பாரு. நல்ல மாற்றம் வந்து அடுத்த வருஷம் வராரு. நல்லா இருக்கேன் சார். இப்ப அந்த வீசிங் எபிசோடே இல்லை, நல்லா இருக்கிறேன். பைல்ஸ் எபிசோடும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கேன். இப்ப நக்ஸ்வாமிகா இருக்கவரு காலி அயோடா மதிப்பார். நக்ஸ்வாமிகா கூட பழைய மெத்தட்ல கொடுத்துட முடியும். காலி அயோடுங்கிறது இந்த இடத்துல புதிய மெத்தட், புதிய பார்வை. இது வந்து மாடர்ன் ரைட்டிங், சைக்கோ அனாலிட்டிக்கல் சுச்சுவேஷனல் மெட்டீரியா மெடிக்கா. இது வந்து ஓல்டு லிட்ரேச்சர்ல இருக்காது, இருக்கவும் முடியாது. இது வந்து பல்வேறு ரூப்ரிக்கை கார்லேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு ஃபீலை பத்தி பேசுவது, அந்த உணர்வு தளத்தை பேசுவது, இப்படியான ஒரு இன்னர் நரேஷனை, ஒரு மருந்தினுடைய இன்னர் நரேஷனை பேசுவது. இது சோல் ஆஃப் ரெமடியில இருக்கு. இது நவீன எழுத்தின் வடிவம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அடுத்து இன்னொரு கேஸ். இவங்களும் எல்லா ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பார்த்துட்டாங்க. ஒரு சித்தா ஃபேமிலி, தே ஆர் ஃப்ரம் பழனி. அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியம் சிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஒரு 6-7 வருஷமாக பேக் பெயின், லோயர் பேக் பெயின். அப்புறம் 3 மாசம் நினைக்கிறேன், வயிறு ஃபுல்லா லோயர் அப்டமன் எல்லாம் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணிருங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க மருந்து தயாரிப்பு கம்பெனி வச்சிருக்காங்க. இப்ப இவங்களை ட்ரீட் பண்ண இந்த கேஸை எப்படி பார்க்க, நான் அந்த அம்மாட்ட தயவு செய்து நீங்க பேசும்போது ஒரு பெண் தன்மையை விட்டுட்டு ஆண் தன்மையில பேசுங்க. அப்படின்னா என்னன்னா, அறிவுபூர்வமா பேசுங்க. எது கேட்டாலும் தெரியல, அது இல்லை, இது இல்லைன்னா பேசாதீங்க. நான் பொழுதுபோக்குக்காக உங்ககிட்ட கேட்கல, நான் சொல்லுவதை கொஞ்சம் உணர்ந்து பேசுங்க அப்படின்னு முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. பெண் தன்மை என்பது எப்பொழுதுமே என்னன்னா கதையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண் தன்மை என்பது அறிவுபூர்வமா பேசினா கூட சில சமயம் அவங்க வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணர்ச்சி பூர்வமாக இருக்க மாட்டாங்க, உணர்வு பூர்வமாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த 2 தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி பேசுவதுதான் அற்புதமான பேச்சு. இங்க ஆண் தன்மை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதே மாதிரி சில ஆண்களுக்கு பெண் தன்மை இருந்தாதான் அது வெளியே வரும். இந்த அடிப்படையில் தான் நான் பேசுறேனே தவிர ஆண் பெண்ணுங்கிற ஜெண்டரை வச்சு பேசல. அவங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க அற்புதமாக பேசுறாங்க. ஆனா என்னன்னா, சார் என்ன சார் சொல்றது, காலையில எந்திரிச்சாருன்னா அவர் வேலையை மட்டும் பார்ப்பார், வீட்டுக்கார சொல்றேன். அதுக்கடுத்து 2 மணி நேரம் தியானம் பண்ணுவார். அவங்க அப்பாவும் தியானம் பண்ணுவார். அப்புறம் நேரா அவங்க அப்பாவுடைய ஃபேக்டரிக்கு போயிடுவார், மருந்து தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு. மாமனார் வந்து அந்த மருந்து ஃபேக்டரியில இருப்பாரு. அவர் தான் உண்டாக்கி உற்பத்தி பண்ணி வித்துக்கிட்டு இருக்காரு. அவர்னாலதான் எங்களுக்கு வருமானம் வருது. நல்ல பொருளாதார ரீதியா முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாருன்னா சாயந்தரம் திருப்பி மெடிடேஷன்ல உட்காந்துருவேன். வீட்டு வேலையை எல்லாமே நானே பார்க்க வேண்டியது. ஆனா அவர் பாவம் நல்லவர், ரொம்ப சாந்தமானவர், கோபமே பட மாட்டார். நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது. உடனே என்ன பண்ணுவோம், நானே எல்லா வேலையும் பார்க்கறதுன்னா காலி பாஸ் கொடுத்துருவோம். அப்படி கொடுக்க கூடாது. வேற என்னமா பிரச்சனை. இன்னொன்னு வந்து எங்க மாமனார் தான், அவர் தான் எல்லாத்தையும் நடத்தினார். 83 வயசு, இன்னைக்கு வரைக்கும் பயங்கர டாமினேஷன். என்னுடைய வீட்டுக்காரு அவங்க அப்பா சொல்றதை மாத்தி சிந்திக்கவும் மாட்டாரு. அவர் சொல்றதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடப்பார். கொஞ்சம் கூட மாத்த மாட்டாரு. அவர் எதிர்த்தும் பேச மாட்டார். நாங்களும் அதே மாதிரி தான் இருக்க வேண்டியது. ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் கூட தான் நாங்க இருக்க வேண்டியதா. அவருக்கு மற்ற குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இவரோட குணத்தை பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க. இவர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. நானும் மாட்டிக்கிட்டேன். பார்த்துக்கங்க, வார்த்தையை பாருங்க, மாட்டிக்கிட்டேன். இந்த மாட்டிக்கிட்டேங்கிற வார்த்தையெல்லாம் பழைய மொழியில சிக்காது. வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணாலும் முடியல. இவரை வச்சுட்டு நான் போக முடியல. சரிம்மா, ஒண்ணு நானே வேலை பார்க்கிறேன், இன்னொன்னு மாமனாரோட டாமினேஷன். இந்த 2ல எது ரொம்ப பிரதானமானது, எது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது? வீட்டு வேலை பரவாயில்ல சார், அது போக நான் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க், ஃபேக்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். அது கூட பார்த்துடலாம். ஆனா அந்த டாமினேஷன் இருக்கு, அது முடியல. டாமினேஷன் தான் ரொம்ப கஷ்டப்படுத்து. அவர் வேணுட்டே தான் செய்யல, அவரோட சுபாவமே அதுதான். அந்த டாமினேஷன்ல இருந்து இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ரிலீஃபே கிடைக்க முடியாம இருக்கு. டாமினேஷன் தான் பிரச்சனை. அப்ப இந்த கேஸ்ல அப்படியே உள்ளுக்கு பூந்து பாருங்க. எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டாமினேஷன் கிளாசிக்கல்ல யாரும் எடுக்கலாம். நானே எல்லா வேலையும் செய்யறேன்னா காலிபாஸ். இது நவீன உரையாடல். இந்த ரெண்டு உரையாடலுக்கு நடுவுல ஒண்ணு ஒளிஞ்சு கிடக்கு. அதுதான் ரொம்ப சிறப்பானது. என்னன்னா, இந்த டாமினேஷனை எதிர்த்து நாங்கள் இருக்க முடியல, இதுல மாட்டிக்கிட்டோம், தப்பிச்சு போறதுக்கு வழி இல்லை. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுது? வேற விருப்பம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு இருக்குது. அண்டர்டேக்ஸ் ஹர் ஒர்க் அகெயின்ஸ்ட் ஹர் வில். இதுதான் உள்ளுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க உணர்வு. செப்பியாதான் வருது. இது சூப்பர் கிளாஸ் 1 மேக்னோலிடியில மொலாஸ்க் வருது. சூப்பர் கிளாஸ் 1. ஆனா அந்த மொலாஸ்கிலேயே ஒவ்வொரு மருந்துகளும், ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு கிளாஸ ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி ரெப்ரசன்ட் பண்ற கிளாஸ் வந்து 5, சூப்பர் கிளாஸ் 5. மொலாஸ்கினுடைய சாரம் வந்து சூப்பர் கிளாஸ் 1. அதுல இருக்கிற செப்பியாவினுடைய தன்மை வந்து 5th சப் கிளாஸ். அது மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து வெளியே போவோம். இந்த சிக்கல்ல இருந்து, இந்த வீட்டுல இருந்து, நான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து, இந்த மாமனாருடைய கெடுபடியிலிருந்து நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அண்டர்டேக்ஸ் ஒர்க் அகெயின்ஸ்ட் ஹர் வில், வாண்ட்ஸ் டு கோ அவுட். இதான் இந்த செப்பியாவுடைய நேச்சர். எப்படி ரஸ்டாக்ஸ் இருக்கோ அனாகாடியேசியில, சூப்பர் கிளாஸ் 5ல அதே போல. பாத்தீங்களா? செப்பியா கொடுத்தாச்சு. ரிசல்ட் எடுத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இன் தி அப்டமன் போயிடுச்சு. இடுப்போலி அப்படியே இருக்கு. இடுப்போலி ஒரு 3 நாள் கழிச்சு சொல்லுங்கம்மான. இடுப்போலி அப்படியே கிராஜுவலா குறைஞ்சு இப்ப இடுப்பொலியே இல்லை. 6-7 வருஷமா இருந்த இடுப்பொலி போயிடுச்சு. ஒரு உடம்புல அங்கங்க இருக்க வலிகள் எல்லாம் போயிடுச்சு. டிஸ்கம்ஃபர்ட் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இப்ப உள்ளுக்குள்ள எனர்ஜி லெவல் கூடியிருக்கு. இப்ப மோஷன் அண்டு அப்பிடைட் கரெக்டா இருக்கு. இப்ப வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு பதிவு, நமக்கு எண்டோமெட்ரியம் சிஸ்ட் இருக்கு, அப்புறம் ஃபைப்ராய்டு இருக்கு. இந்த மனக்கவலை மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அது காலப்போக்கில் தான் போகும். அடுத்த பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா 6-7 வருஷமா இருந்த இடுப்பொலியும் போயிருச்சு. அதே போல அந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் உடனே போயிருச்சு. 1 வீக்குள்ள எல்லாமே போயிருச்சு. உடம்புல இருக்க எல்லா வலியும் போயிருச்சு. எனர்ஜி லெவல் கூடியிருக்கு. அப்பிடேட் அண்ட் டிஸ்சார்ஜ் எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான மருந்துக்கான அடிப்படை. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கட்டாயமாக ஃபைப்ராய்டுல ஒரு மாற்றம் வரும், எண்டோமெட்ரியம் சிஸ்ட்லயும் மாற்றம். இப்ப பாத்தீங்களா, சூப்பர் கிளாஸ் வரைக்கும் போயிருக்கும். இது வந்து எப்படின்னா, ஒரு 6 மொழி 6 கட்டம், இதுக்குள்ள உலகத்தை முழுமையாக்கி படிக்கிற ஒரு படிப்பு. இது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க.